Hello viewers, welcome to Thamizh Saaral. So நம்ம தொடர்ந்து ஒரு 4-5 கிளாसेसா என்ன பார்த்துட்டு வரோம், pronouns பத்தி தான் பார்த்துட்டு வரோம். pronouns உடைய types பத்தி பார்த்துட்டு வரோம். அதுவும் ரெண்டு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், relative pronouns லாஸ்டா பார்த்தோம். relative pronouns பத்தி நம்ம டீடைலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது reflexive pronoun. Reflexive pronoun is also a kind of pronoun. Okay? Relative pronoun பார்த்தோம் இல்லையா. அடுத்தது வந்து என்ன டைப், reflexive pronoun. reflexive pronoun வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்ல, சப்ஜெக்ட்டும் அதுவே தான் இருக்கும், ஆப்ஜெக்ட்டும் அதுவா இருக்கும். சப்ஜெக்ட்ல இருக்கும்போது நம்ம நார்மலா pronouns யூஸ் பண்றோம் இல்லையா, he, we, you, it, she, they னு அந்த மாதிரி இருக்கும். அதுடைய reflexive form எப்படி இருக்கும், அதே வந்து அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த he தான் ஆப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு வரும். ஆப்ஜெக்ட்ல வரும்போது அது என்ன மாதிரி மாறுது அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் என்ன pronoun, reflexive pronoun. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு ஒரு இது போடுறேன் பாருங்க, சார்ட் மாதிரி. subject plus verb plus object சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியலையா, நவுன் தான் சப்ஜெக்ட். எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான் என்னது சப்ஜெக்ட். வர்பு வந்து உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் வேர்ட். ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா, எதை இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன செயல் செய்தோ அந்த செயலுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்னது ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப்லாம் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒன்று கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு அதில் இருக்க டைப்ஸ் வந்து சொல்லும்போது தான் கிளியராக புரியும். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். சப்ஜெக்ட்னா பர்ஃபார்மர். ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதும்போது அதில் ஒரு வேலையை செய்கிறவங்க வந்து யார், சப்ஜெக்ட். என்ன வேலை செய்கிறாங்களோ அது வந்து என்னது வர்பு. செய்கிற வேலைக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அதுதான் என்னது ஆப்ஜெக்ட். இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் சேமாக தான் இருக்கும். ஓகே, வர்பு நடுவில் இருக்கும், சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அதுதான் என்னது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். சில ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எழுதுகிறேன் பாருங்கள். மை ஒரு ப்ரோனவுன் இல்லையா, மை செல்ஃப், ourselves, himself, herself, themselves, yourself. இந்த மாதிரி இருக்கிறதா என்னது செல்ஃப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். இதுக்கு வந்து செல்ஃப் ப்ரோனவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம என்னன்னு சொல்லலாம், செல்ஃப் ப்ரோனவுன் கூட சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரோனவுன் கூட செல்ஃப் ஆட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான் செல்ஃப் ப்ரோனவுன். அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இதை செல்ஃப் ப்ரோனவுன் சொல்கிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், மை பக்கத்தில் செல்ஃபு போட்டிருக்கீங்க, ஹிம் பக்கத்தில் செல்ஃபு, ஹர் பக்கத்தில் செல்ஃபு, ஆனால் அவர் பக்கத்துலேயும் தெம் பக்கத்தில் செல்ஃப்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து சிங்குலர், மை நான் இல்லைனா என் அப்படின்னு சொல்கிறோம். ஹிம் வந்து அவன் சிங்குலர், இதுவும் சிங்குலர். ஆனால் அவர் வந்து என்னது நம்மளுடைய, எங்களுடைய அப்படின்னு வருது இல்லையா, அப்போ ப்ளூரல். அதனால வந்து என்ன போடுறோம், இங்கே செல்ஃப்ஸ்ன்னு போடுறோம். சிங்குலருக்கு செல்ஃப்னு போடணும், ப்ளூரலுக்கு நம்ம வந்து என்னென்னு போடுவோம், செல்ஃப்ஸ்ன்னு போடுவோம். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செல்ஃப் ப்ரோனவுன். நான் என்ன சொன்னேன், சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வில் பி த சேம் இன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஸோ மை செல்ஃப், அவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹர் செல்ஃப், இதெல்லாம் வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் சொன்ன சென்டென்ஸ் வந்து என்ன சொன்னேன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வில் பி சேம் இல்லையா. இப்போ பாருங்கள், இதில் சப்ஜெக்ட் என்ன, யார் ஒரு வேலை செய்கிறாங்களோ அது வந்து சப்ஜெக்ட் சொன்னேன். அதாவது ஆக்ஷன், வேலை தான் செய்யணும்ல, நம்ம செய்கிற ஆக்ஷன் கூட என்ன தான் சப்ஜெக்ட் தான், வர்பு தான். இப்போ இதில் என்ன ஆக்ஷன் வருது, ஹர்ட். ஹர்ட்னா என்ன, நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது. ஸோ இது வந்து என்னது, ஐ வந்து இங்கே சப்ஜெக்ட். ஓகே, இது வந்து வர்பு. ஐ ஹர்ட் மை செல்ஃப். மை வந்து ப்ரோனவுன், செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இப்போது சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் சேம் தானே, கரெக்டா, சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் சேம் தானே. நான் என்னையே ஹர்ட் பண்ணிக்கிட்டேன், நான் என்னையே ஹர்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஐ, என்னையே. ஸோ ரெண்டுமே என்னது சேம். ஸோ
சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இது சேமாக இருக்குது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஐ ஹர்ட் மை செல்ஃப். இப்போ பாருங்கள், நான் பர்சனல் ப்ரோனோனும் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனோனும் இங்கே எழுதுகிறேன். பர்சனல் ப்ரோனோன் என்னென்ன? ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட்டு, தே. இதெல்லாம் பர்சனல் ப்ரோனோன் இல்லையா? ஐக்கு வந்து என்ன ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன்? மை செல்ஃப். இது பர்சனல் ப்ரோனோன், இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன். வீக்கு வந்து அவர் செல்ஃப்ஸ், யூக்கு வந்து யுவர் செல்ஃப், ஹீக்கு வந்து ஹிம் செல்ஃப், ஷீக்கு வந்து ஹர் செல்ஃப், இட்டுக்கு வந்து இட் செல்ஃப், தேக்கு வந்து தெம் செல்ஸ். புரியுதா? இதுதான் பர்சனல் ப்ரோனோன். பர்சனல் ப்ரோனோடைய ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம், அதாவது செல்ஃப் ப்ரோனோன்ஸ். இப்போ என்ன போட்டிருக்கோம்? எல்லாத்துலேயுமே நம்ம வந்து செல்ஃப் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் செல்ஃப் ப்ரோனோன்னும் இதை சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ இன்ட்ரடியூஸ்டு மை செல்ஃப். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். நானாகவே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யாரும் வரல, நானாகவே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? மை செல்ஃப். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன். ரெண்டுமே சேம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு. we helped ourselves during the trekking. ourselves. ட்ரெக்கிங்னா என்ன? மலை ஏறுறது தான் என்ன சொல்லுவாங்க? ட்ரெக்கிங் சொல்லுவாங்க இல்லையா? நாங்களாகவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல, நாங்கள் எங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் என்னது அது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். புரியுதா? இதுதான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே சேம். அண்டர்ஸ்டாண்ட்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். யூ கேன் டூ யுவர் செல்ஃப். நீயாவே செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யுவர் செல்ஃப். இதே நீங்கள் கொஸ்டினாக சொல்லுங்கள், இல்லை ஒரு ஆர்டராக சொல்லுங்கள். டூ இட் யுவர் செல்ஃப். நீயே செய்யி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் என்னது? டூ இட் யுவர் செல்ஃப். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹீ பிளேம்டு ஹிம்செல்ஃப் ஃபார் த மிஸ்டேக். இதில் என்ன வருது? ஹீயுடைய ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் என்ன? ஹிம்செல்ஃப். அவனையே வந்து என்ன பண்ணிக்கிட்டான்? குறை சொல்லிக்கிட்டான். அவனுடைய தப்புக்கு அவனையே சொல்லிக்கிட்டான். நான் தான் காரணன்ற மாதிரி அவன் தப்பை அவனே சொல்லிக்கிறான் இல்லையா? அதனால தான் இங்கே என்னன்னு சொல்கிறோம்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன். ஹீயுடைய ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் தான் என்னது? ஹிம்செல்ஃப். அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொன்று பாருங்கள். She praised herself. She உடைய ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் என்னது? herself. சப்ஜெக்ட் அவளாகவே. ஸோ ரெண்டுமே சேம். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சேம். அவளுடைய பெயிண்டிங்க்கு அவளை வந்து என்ன பண்ணிக்கிட்டா? ப்ரைஸ் பண்ணிக்கிட்டா என்னது? புகழ்ந்துக்கிட்டா, பாராட்டிக்கிட்டா. அதுதான் என்னது? ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் என்னன்னு புரிஞ்சிச்சா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செல்ஃப் ப்ரோனோன். பெர்ஃபார்மரும் ஒருத்தராக இருப்பாங்க, அதோடைய ரிசல்ட்டும் அவங்களதாகவே இருக்கும். அதனால தான் என்னது? சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து சேம்னு நான் சொன்னேன். ஸோ சின்ன இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். இதில் சப்ஜெக்ட்னா பர்ஃபார்மர், வேர்ப்னா ஆக்ஷன், ஆப்ஜெக்ட்னா ரிசல்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? அந்த பலன் தான் என்னது? ஆப்ஜெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் எ வெரி வெரி ஈஸி ப்ரோனோன். டவுட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே கைஸ், தேங்க்யூ.